Sri Siva Shankara Devane. Shankaram Sivashankaram. Question from Kalyana Krishnan Ravishankar. திரிகரணம் என்பது சைவ சித்தாந்தத்தின் ஒரு முக்கிய கோட்பாடாகும். இந்த திரிகரண வழிபாடு பற்றி தயவு செய்து விளக்கவும். மனம், மொழி, மெய். மனம்னா உங்களுக்கு தெரியும், மனசு. மொழினா நம்முடைய வாக்கு. மெய்னா உடம்பு. ஸோ மனம், மொழி, மெய் இந்த மூன்றினாலும் ஒரு மனுஷன் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பது தான் திரிகரண சுத்தி அப்படிங்கிறது. மூன்றையும் சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும். அப்போ மனமது செம்மையானால் மார்க்கங்கள் செம்மையாகும். மனசு ஒழுங்காக இருந்தாவே நம்ம போகிற ரூட்லாம் கரெக்டாக இருக்கும். மனதுக்கண் மாசு இளநாதல் அனைத்தரன் ஆகுல நீர பெற. மனசில் எந்த கல்மிஷமும் இல்லாமல் இருக்கிறது எல்லா தர்மங்களை விடவும் மேலான தர்மம். இது மனசை பொறுத்த விஷயம். மொழின்னா என்ன? இனிய உளவாக எண்ணாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தாட். பழம் இருக்கிற போது பழத்தை சாப்பிடுவானா, அதை விட்டு காய் சாப்பிடுவானா? அந்த மாதிரி இந்த வாயை வச்சுக்கிட்டு நல்ல வார்த்தைகளை பேச முடிஞ்சால் நல்ல வார்த்தைகளை பேசு, இல்லைன்னா கெட்ட வார்த்தைகளை மற்றவர்களை ஹர்ட் பண்ணுற எந்த ஒரு விஷயம் நீ பேசக்கூடாது அப்படின்னு அர்த்தம். அதனால் கும்பகர்ணன் ராவணனை பார்த்து சொல்கிறான், கனி கொய்யும் காலத்து ஐயா காய் கொய்ய கருதலாமா? நீ எவ்வளோ தவம் பண்ணவாம்பா, பழம் சாப்பிட வேணும். யூ ஹேவ் டு கெட் த ஃப்ரூட்ஸ் ஆஃப் யுவர் பெனன்ஸ். இந்த நேரத்தில் போய் நீ சீதை மேலே ஆசை வைக்கிறியே, அது காய் சாப்பிட்றதுக்கு ஈக்குவல் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறான். மெய்னா என்ன? உடம்பு. இந்த மெய் என்பது உடம்பு. உடம்பாரின் உயிரார் அழிவர். அப்போ இந்த உடம்புக்கு எதனால் இம்பார்ட்டன்ஸு? உடலுக்குள் உத்தமன் ஒரு பொருள் கண்டேன், எனவே உடலை ஓவாது ஓம்புகின்றேன். உள்ளுக்குள்ளே சாமி இருக்காரு. உடம்பு ஆலயம் உள்ளம் பெருங்கோயில். நம்ம உடம்புக்குள்ளே சாமி இருக்காருங்கிறதுனால நாம் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். மற்றபடி இது ஏதோ இந்த உலகத்தில் சாப்பிட்டு 2 பன்னிக்குட்டி போட்டு செத்து போது ஒரு நாளைக்கு சாணி போட்டுன்றதுக்காக இந்த உடம்புக்கு மரியாதை கிடையாது. இந்த உடம்புக்குள்ள மரியாதை இந்த உடம்பை வைத்துக்கொண்டு கடவுளை நாம் அடைய முடியும். பிறவி பெருங்கடலை நீந்துவதற்கு இந்த உடல் தேவை என்கிற பாவனையில் இந்த உடலுக்கு நாம் இம்பார்ட்டன்ஸு கொடுக்குறோம். இதுதான் இந்த மனம், மொழி, மெய் இந்த மூன்றினாலும் லயப்பட்டு வாழ்கிற வித்தை என்பது. இதுதான் திரிகரணம் அப்படின்னு. திரிகரணம்னா காரணிய இந்திரங்கள், கர்மேந்திரியங்கள். Question from Bhaskar. When a person passes away, various cultures and faiths have different customs for honoring their departed soul. Some traditions involve daily offerings to support the soul's journey to the afterlife, while others perform rituals on specific days like 1st, 9th day, 13th day or 16th day. In contrast, Christians and Muslims have their own distinct practices. The question arises, if daily offerings are not made, will the soul suffer or go without sustenance? How do different belief systems justify these varying practices? ஆஃபரிங்ஸ் பித்ருலோகம்லாம் சொல்கிறாங்க இல்லையா? பித்ருலோகம் தான் நீ கேட்டது. ஸோ எத்திரியல் வேர்ல்டுன்னு பேர். இந்த எத்திரியல் வேர்ல்டில் உங்களுடைய இறந்து போன பெரியவங்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு பித்ருக்கள்னு பேர். நீங்கள் இங்கே என்ன படையல் வைக்கிறீங்களோ அந்த படையல் அங்கே அவங்களுக்கு தருவாங்க. எப்படி நீங்கள் ஒரு விண்வெளி வீரர் நாசாலேருந்து அமெரிக்காவில் உன்னை ஏவி விடுறாங்க சந்திர மண்டலத்துக்கு. நீ பர்கரையும் பிஸாவையும் இட்லி தோசையாக எடுத்துன்னு போக முடியும்? உன்னோட ஃபுட்டை அவங்க எனர்ஜி கேப்சூல்ஸ் கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க. நீ அங்கே புவியீர்ப்புக்கு எதிராக தலைகீழாக இருப்ப, அதனால் மாத்திரை தான் போட்டுக்க முடியும் உன்னால். இதுதான் அங்கே உனக்கு கிடைக்கிற ஃபுட்டு. அந்த மாதிரி இந்த பூமியில் நீங்கள் அவங்களுக்கு என்ன வேணால் வச்சுன்னு போங்க. இட்லி வேணால் வைங்க, மசாலா தோசை கூட வைங்க, ஆனால் அதான் அங்கே அவங்களுக்கு கிடைக்காது. பித்ரு தேவதைகள்னு கடவுள்கிட்ட ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. நீங்கள் இங்கே என்ன வைக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலான அவங்களுக்கு எது தேவையோ அந்த ஃபுட்டை அந்த உலோகத்தில் அவங்க கொடுப்பாங்க. இது கேஸ் ஸ்டடி 1. அவங்க பித்ருலோகத்தில் இருக்கிற வரைக்கும். சப்போஸ் அவங்க பித்ருலோகத்தில் பூமியில் ஏற்கனவே பிறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஒரு மாடு இல்லை ஏதோ ஒரு கோழி குதிரை ஏதோ ஒன்று இருக்காங்கன்னு வச்சுக்கோ,
இப்போ அன்னைக்கு பார்த்து எந்த கோசாலையில் இல்லை எங்கே அந்த மாடு இருக்கோ அதுக்கு ஒரு கட்டு அவுத்திக்கறியோ ஒரு கட்டு புண்ணாக்கோ ஃப்ரீயாக கிடைக்கும். யாரோ ஒருத்தர் நல்ல மனசோட கொண்டாந்து கொடுப்பாங்க. அது என்ன, இங்கே நீங்கள் பித்ரு தேவதைகள் மூலமாக சொன்னது அந்த மாட்டுக்கு அந்த இதுக்கு அங்கே போய் சேரும். அப்படி இந்த உலகம் பூராவும் ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் கண்ணுக்கு தெரியாத கடவுள் இருக்குது. அதனால் நீங்கள் உங்கள் பெரியவங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு போய் சேரும். அதில் உனக்கு டவுட்டு வேணும். பட் நீ கொடுக்கலன்னா அவங்களுக்கு சாமான்லாம் விட மாட்டாங்க. நீங்கள் இந்த அமாவாசை தர்ப்பணம் தேவசம் இது மூலமாக கொடுத்தாக்கா அவங்களுக்கு போய் சேரும். இல்லைன்னா அவங்களுக்கு அங்கே கிடைக்கிற ஃபுட்டை சாப்பிட்டுட்டு அவங்க ஜாலியாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இட்ஸ் நாட் தட் தே ஆர் கோயிங் டு டை வித்தவுட் தட். அடுத்தது அங்கே இருந்து அவங்களுக்கு பூமியில் நடக்கிறதெல்லாம் தெரியும். அப்போ உங்கள் மேலே இருந்த கோபம் வெறுப்பு ஏதாவது பூமியில் இருந்திருந்தால் அது அங்கே போன உடனே போயிடும். ஏன்னா ஒரு இந்த பில்டிங் மேலேருந்து பார்க்குறவனுக்கு யாரெல்லாம் உட்காந்துருக்காங்கன்னு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி அவங்க மேலே இருக்கிறதுனால பித்ருலோகத்தில் இந்த பூமியில் அவங்க சொந்தக்காரங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் என்ன நடந்துகிட்ருக்கு என்னன்றதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனால் அங்கே நல்லவங்க இருப்பாங்க. எப்படி ஒரு பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் பித்ருலோகத்துக்கு போகிறாங்க இல்லையா, மோட்சம் அடையலைன்னா அவங்கக்கிட்ட போய் என் பேத்திக்கு குழந்தை வேணும், என் பேரனுக்கு உடம்பு சரியில்லை, என் பிள்ளை நல்லா இல்லை, அப்படி அவங்க வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க. அங்கே இருக்கிற பெரியவங்க கிட்ட அவங்க பெட்டிஷன் கொடுப்பாங்க. அவங்களும் எப்படி உங்கள் ஊரில் சங்கராச்சாரியர் ஜிஎல்லாங்கிறாங்களோ அந்த மாதிரி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இந்த ஊரில் இருக்கிறவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அதனால் இந்த பித்ருலோகம் என்பது ஒரு டிரான்சிட் லவுஞ்ச் என்ன ஏர்போர்ட் மாதிரி. நீ அங்கேயே இருக்க முடியாது, அடுத்த ஃப்ளைட் பிடிச்சி போயினே இருக்கணும் 4 hours 5 hours அதுக்கப்புறம். அந்த மாதிரி பித்ருலோகத்தில் இருக்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட டைம் வர்றபோது அவங்களுக்கு ஒரு புது பேக்கேஜ் கொடுப்பாங்க லைஃப்க்கு. அப்போ பூமியில் திருப்பியும் பிறப்பாங்க. அதே குடும்பத்தில் தான் பிறப்பாங்கன்னு இல்லை, வேறு குடும்பத்தில் கூட பிறக்கலாம். அது லைஃப் இஸ் ஏ கண்டினியூஸ் ப்ராசஸ். அந்த அனுபவங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆத்மா வந்து நிரந்தரமான விஷயம். அதனால் நீங்கள் இந்த திவசம் அமாவாசை இதெல்லாம் பண்ண முடியலனாக்கா கவலைப்பட வேணாம். நீங்கள் டெய்லி சாப்பிட்றீங்களா இல்லையா உங்கள் வீட்டில், அதில் ஏதோ கொஞ்சம் எடுத்து உங்கள் வீட்டு காம்பவுண்ட் மேலேயோ ஏதான ஒரு இடத்துல அதை உருண்டு வச்சுருங்க. ஒரு வெள்ளை சாதம், ஒரு துள்ளி நெய் விட்டு இல்லை ஒரு பருப்பு விட்டு வச்சுருங்க. அவங்கள நினச்சிக்கோங்க, அது போகும். அதாவது வேணா எவ்ரிடே என்னன்றி கொண்டாருக்கும் ஓய்வுண்டாம் ஓய்வு இல்லை, செய்நன்றி கொன்ற மகருக்கு. உங்களை இந்த உலகத்தில் அவங்க தான் பெற்றெடுத்தாங்க, அவங்க தான் வளர்க்குறாங்க. அதனால் யூ ஹாவ் டு ஷோ கைண்ட்னஸ் டு தம். அதனால் நீ திவசம் காரியம் இதெல்லாம் பண்ணுறது ஒரு பக்கம் கிடக்கட்டும், முடிஞ்சால் பண்ணு. இல்லைன்னா டே டு டே நீ என்ன சாப்பிட போறியோ உங்கள் வீட்டில் இருந்தால் தானே கொடுப்போம் அவங்களுக்கு, அந்த மாதிரி கொடுத்துட்டு போயினே அவங்களுக்கு கொடு. அவங்கள நினச்சிக்கோ, அவங்களுக்கு தெரியும். அமைதி தேடும் உலகினிலே ஆண்டவனின் வீதி உலா வருகுது பார். தெய்வலோக ராஜநிலா வரும் வழியில் போலிகளின் மூடுவிழா மேடையிலும் ஜோதி இவன் திறப்பு விழா வைபவம் தான் ஜெகம் முழுதும் சிறப்பு விழா நடப்பதற்கு ஜீவகலை தொடக்க விழா வசந்த விழா சுழுமுனையின் நடன விழா நாயகனின் ஞான சபை சம்ரக்ஷணா வந்துவிட்டால் தாய்மடியில் மழலை விழா மகிழ்ச்சியில் தான் மனம் பரப்பும் தெய்வ விழா ரகசியங்கள் சேர்ந்திசைக்கும் மனித விழா. தெய்வ விழா ரகசியங்கள் சேர்ந்திசைக்கும் மனித விழா நாடகத்தின் மாண்பு விழா வாசி விழா முழங்கிவிட்டால் தேசமெங்கும் நேச விழா நிதி வழங்கும் மௌன விழா மகத்துவமே
ஈசனிவன் ஆசி விழா மௌன விழா மகத்துவமே. ஈசனிவன் ஆசி விழா ஆசி விழா அனுபவம் தான் அனைவருக்கும் அமைதி விழா. ஆசி விழா அனுபவம் தான் அனைவருக்கும் அமைதி விழா. அமைதி தேடும் உலகினிலே ஆண்டவனின் வீதி உலா வீதி உலா வருகுது பார். தெய்வலோக ராஜனிலா தெய்வலோக ராஜனிலா. ओम जय शिव शंकर रे स्वामी जगत परिपालक रे आदि शंकर अवतारा अनाथ रक्षक रे. ओम जय शिव शंकर रे. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய சிவ சங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய சிவ சங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புதாருள் ஜோதி சுவாமி அற்புதாருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய சிவ சங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய சிவ சங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.